இவருதான் போய் இந்த கிரியா பழகுறேன், பிராணாயாமம் பழகுறேன்னு அவங்க பழகும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள அந்த சரியான அளவு அந்த மனிதத்தன்மை இல்லாததுனால, அதுக்கான பயிற்சி அவங்க ஏற்படுத்திக்காதனால பிராணாயாமம் அவங்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துது. இதுல எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்குள்ள அந்த பணிவு, பக்தி, சிரத்தை, எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை, நடுநிலையா இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாம் ஏற்பட்டா மட்டும்தான். அது நடிச்சீங்க அப்படின்னா பிராணாயாமம் சித்திக்காது. உங்களுக்குள்ள நிஜமாவே அந்த குணத்திருத்தம் ஏற்படும். பொதுவா நம்ம வெளியே நம்ம சரியானவங்களா இருக்கணுங்கிற மாதிரி காட்டிப்போம். அதுல பிரயோஜனம் இல்லை. அது உள்ள அந்த திருத்தம் ஏற்படும். அப்படி அந்த உள்ளுக்குள்ள அந்த திருத்தம் ஏற்பட்டா மட்டும்தான் பிராணாயாமம் சித்திக்கும். ஏன் பிராணாயாமம் அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இந்த நிமிடம் நீங்க சுலபமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு உணர்வு நீங்க மூச்சு ரொம்ப சாதாரணமா நீங்க விட்டுட்டு இருக்கிறது தான் ஏற்படுத்துது. அந்த மூச்சு ஒரு 2 செகண்ட் அடைச்சு பாருங்க. ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் அடைச்சு பார்க்கும்போது தான் எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு அது தெரியும். அந்த பிராணாயாமம் முழுக்க மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அப்பொழுது இந்த மூச்சை விடும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இப்பொழுது நீங்கள் சுகம் என்று நினைக்கக்கூடிய அந்த விஷயம் மூச்சிலை பயிற்சி செய்யும் பொழுது மிக சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது யாருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது என்றால், அந்த இயமத்தையும் நியமத்தையும் ஆசனத்தையும் சரியாக புரிந்து வந்தவர்கள், அதன்படி வாழ்கின்றவர்களுக்கு பிராணாயாமம் மிகச் சுலபமாக இருக்கும். அதை அவர் பெரிதாகவே அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மிகச் சுலபமாக இருந்தது ஐயா என்று கூறுவார்கள். காரணம், அவர்கள் அந்த தர்மத்தின்படி அப்படி வாழ்ந்ததற்கான காரணம் பக்தியும் சிரத்தையும் பணிவும் ஒருங்கே நிறைந்திருக்கும். அந்த பிராணாயாம பயிற்சியில் தான் உங்களுக்கு இந்த மனம்தான் இப்பேற்பட்ட உலகத்தை சித்தரித்து காட்டுகிறது. மனம்தான் அனைத்தையும் ஈர்ப்பதற்கும், மனம்தான் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனதை மருத்துவரிடம் சென்றாலோ, இருதயமோ, மூளையோ, உடல் இருக்கும் நுரையீரலோ ஒவ்வொன்று பாகத்தில் இருக்கிறது என்று தெளிவாக கூறுவீர்கள். ஆனால் மனம் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களால் விஞ்ஞானபூர்வமாக விளக்கத்தை அளிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு பாகமாக உங்களுக்குள் இல்லை. அப்பொழுது அது உங்களுக்குள் இருக்கிறது என்று உங்களை நம்பச் செய்து உணரச் செய்து கொண்டிருப்பது, அது ஒரு உணர்வு இருக்கிறது. ஆனால் அது உங்களுக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை. அது அடிமையாகவே இருப்பதற்கு படைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு நீங்கள் அடிமையாக வாழும் பொழுது ஒரு சின்ன விஷயம், அது ஒரு எறும்பை போல இருக்கும் ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாக குனிந்து வேலை செய்வதற்கு சமம். அந்த மனம் உங்கள் வசமாவதற்கு பிராணாயாமமே மிகப்பெரிய யுக்தியாக இருக்கும். ஆக இதுதான் பிராணாயாமத்தின் ஒரு சிறிய சுருக்கம்.